ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் இந்த ஜீப்ரா ஏஞ்சல் ஃபிஷ் நாம் இப்போ ப்ரீடிங் தான் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். நாம் இதில் தான் ப்ரீட் பண்ண போகிறோம். இதில் நம்ம கௌராமி கிடக்குது. இந்த கௌராமியை பிடிச்சி இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நாம் இப்போ நெட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். நெட்டை எடுத்துட்டு நம்ம கௌராமியை பிடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம கோல்டு ஃபிஷ் கிடைக்கிறதுல தான் இப்போ நம்ம 2 வீக்ஸ் கூட போகிறோம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தண்ணி எல்லாத்தையுமே வேறு டப்பில் இந்த தண்ணி எல்லாத்தையுமே கீழே விட்டுட்டு இந்த டப்பையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஏஞ்சல் ஃபிஷ் இதில் விட போகிறோம். நம்ம ப்ரீடிங் கார்டு இந்த தண்ணியை அப்படியே வீத்திக்கலாம். இது நம்ம கை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி வைக்கணும். நம்ம கழுவிட்டோம். நாம் இன்னைக்கு கொண்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த இடத்துல கொண்டு வச்சுட்டோம். அடுத்து நாம் இதில் தண்ணி ஊற்ற தான் போகிறோம். சரி, நாம் இதில் தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம தண்ணியும் ஊற்றியாச்சு. இனி நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டையும் எடுத்து அப்படியே போட்டுடலாம். அப்படியே 2 மினிட்ஸு அப்படியே ஊற வச்சிடலாம். ஓகே, ஊற வச்சுட்டோம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பைப்பையும் எடுத்து நாம் இங்கே உள்ளே வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்து இந்த டைல்ஸையும் எடுத்து இப்படி வச்சுடலாம். இதே மாதிரி கருடாட் இருக்கு. இது இங்கே பின்னாடி இப்படி இருக்கணும். இதே மாதிரி இந்த சாஃப்ட் ஆட்டு ஃப்ளாட் ஆட் இருக்கு. இது இப்படி இருக்கணும். அடுத்து தான் முக்கியமான விஷயம். இதை வைக்கலைன்னா நமக்கு ஏஞ்சல் ப்ரீடே ஆகாது. இந்த டைல்ஸ் மட்டும் வைத்தாலும் பரவாயில்ல. நான் ரெண்டுமே வச்சிருக்கேன். இனிதான் முக்கியமான வேலை. நம்ம ஏஞ்சலை நாம் இப்போ பிடிக்க போகிறோம். நெட்டையும் எடுத்துட்டு பிடிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ எக்லோட் ஆகியிருக்குன்னு. இது ஃபஸ்ட்டு வரைக்கும் இதை வச்சு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ கரெக்டாட்டு ப்ரைஸஸ் எல்லாம் வந்தது. ஆனால் என்ன ப்ரைஸை தான் காப்பாற்ற முடியல. இந்த தடவை நம்மள்கிட்ட ஆர்டிமியா கேப்சியூல் அதெல்லாமே தயாராகிட்டுருக்கு. இனி இது ஃபீமேல். இனி நம்ம மெயிலாக பிடிக்க போகிறோம். மெயிலையும் பிடிச்சிட்டோம். அடுத்து நாம் கொஞ்சோண்டு நான் இதே மாதிரி இது அக்வேரியத்தில் வாங்கினது தான். இதை கொஞ்சோண்டு இங்கே எல்லாம் வச்சிடலாம். வச்சா பரவாயில்ல. கல்லையும் கூட கொஞ்சோண்டு நான் போட்டிருக்கேன். கல் போடணும்னு பரவாயில்ல. இந்த டைல்ஸ் எல்லாம் இந்த பைப்பு தான் முக்கியமாட்டு வேணும். இன்னும் நாம் நாளைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அடுத்து நாம் எந்த கோல்டை ப்ரீட் பண்ணாமன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இனி ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன், யாருமே கமெண்ட் பண்ணல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு 100 மில்லியன் லைக்ஸ் வந்தால் நான் இந்த கோல்டு இதெல்லாமே நான் ப்ரீட் பண்ணி நான் அடுத்து சேல் பண்ணி ஃப்ரீ ஆட்டெல்லாம் வைப்பேன்.